In the last video, productivity of an ecosystem. The rate of biomass production per unit area in a unit time is called productivity. அதாவது பயோமாஸ்னால் என்ன சொன்னோம்? What is biomass? It's a measured as a fresh weight or dry weight or carbon weight of ஆர்கானிசம் இல்லையா. பயோமாஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கானிசத்தோட ஃப்ரெஷ் வெயிட்டாக இருக்கலாம் அல்லது ட்ரை வெயிட்டாக இருக்கலாம். ஸோ அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி ஸோ த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் ஏரியா இன் ஏ யூனிட் டைம், ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பயோமாஸ் ப்ரொடக்ஷனை யூனிட் டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து என்னது ப்ரொடக்டிவிட்டி. இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் மோல், தென் millimoles, then meter squared year of kilocalorie meter squared year. It is classified as given below: primary productivity, secondary productivity and community productivity. So it is based on the production. It may be classified into three types. What are they? Primary productivity, secondary productivity and community productivity. Primary productivity அப்படின்னா என்னென்னா, the chemical energy or organic matter generated by autotrophs during the process of photosynthesis and chemosynthesis is called primary productivity. Primary production அப்படின்னா என்னது? by the process of photosynthesis, அதாவது photosynthesis மூலமாகவோ அல்லது chemosynthesis மூலமாகவோ, அதாவது ஆட்டோட்ரோப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் கேன் பி ப்ரொடியூசிங் த ஆர்கானிக் மேட்டர். அந்த ஆர்கானிக் மேட்டர் அல்லது இப்போ கீமோசிந்தசிஸ் அப்படின்னு என்னது கெமிக்கல் எனர்ஜி வில் பி ப்ரொடியூஸ். ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி அதுதான் வந்து என்னது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதாவது producers can how much it will be producing the energy. It may be organic matter, or if it is in the autotrophs, organic matter will be produced. If it is in the chemotrophs, it will be chemical energy will be produced இல்லையா. ஸோ இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன். அதுதான் வந்து என்னது இந்த பாக்டீரியா தான் வந்து என்ன பண்ணும், கீமோசிந்தசிஸ் மூலமாக கெமிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து என்னது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எல்லா ஆர்கானிசமுக்கும் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்டு நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்குது இல்லையா. அந்த கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு என்னென்னா த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர் ஆர் பயோமாஸ் ப்ரொடியூஸ் இன் அன் ஈகோசிஸ்டம் by autotrophs through the process of photosynthesis is called gross primary productivity. கிராஸ் அமௌண்ட் அப்படின்னாவே என்னது மொத்தமாக, அதாவது ஒரு ஈகோசிஸ்டம், இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, இல்லை கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்னாவே என்னது ஆட்டோட்ரோப்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆட்டோட்ரோப்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்து என்னது gross primary productivity. That will be denoted into GPP. okay, gross primary productivity. next வந்து net primary productivity. net primary productivity அப்படின்றது என்னென்னா the proportion of energy which remains after respiration loss in the plant is called net primary productivity. நம்ம லாஸ்ட் இயரே படித்தோம் இல்லையா, photosynthesis, ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோசிந்தசிஸில் உருவாகக்கூடிய எனர்ஜி வில் பி கன்சியூம்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து ஆஃப்டர் கன்சியூமிங் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் ரிமைனிங் எனர்ஜி இஸ் கால்டு நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஒரு பிளான்ட்டில் வந்து உருவாகக்கூடிய மொத்த எனர்ஜியும் வந்து என்னது ஆர்கானிக் மேட்டர் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ரிமைனாக இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து என்னது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்பேரண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். தஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிபிபி அண்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் நோன் அஸ் என்பிபி. ஸோ என்பிபி அப்படின்றது என்னது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு என்னது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து ரெஸ்பிரேஷனை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் வந்து net primary productivity. So net primary productivity of whole biosphere is estimated to be about 170 billion tons dry weight per year, out of which NPP of ozonic producers is only 55 billion tons per year in unit time. ஸோ இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா
ஹோல் பயோஸ்பியர்லேயும் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி 170 பில்லியன் டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து என்னது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னது total amount of energy produced by the primary producers, அதாவது that means all the plants இல்லையா. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா the amount of energy stored in the tissues of heterotrophs or consumer is called secondary productivity. செகண்ட் அப்படின்னாவே என்னது ப்ரைமரி அப்படின்னாவே பிளான், செகண்ட் அப்படின்னாவே கன்சூமர்ஸ் இல்லையா. சப்போஸ் இப்போ வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸை கன்சூம் பண்ணக்கூடிய அந்த ஹெர்பிவோர்ஸோ இல்லை ஹெட்ரோட்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்ரோட்ரோப்ஸோட டிஷ்யூஸில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் வந்து என்னது secondary productivity. That also divided into two: gross secondary productivity, net secondary productivity. So gross secondary productivity அப்படின்னா என்னது? It is the equivalent to the total amount of plant material is ingested by the herbivores minus the materials lost of foyers. அதாவது ஒரு செகண்ட் வாட் இஸ் தட் கன்சூமர் இருக்குல்லையா, அந்த கன்சூமர் வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ கன்சூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது இட் வில் பி இன்டேக்கிங் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். அந்த இப்போ ஒரு ஆடே இருக்குது அப்படின்னா அந்த ஆடு வந்து அந்த கிராஸை சாப்பிடுது, எவ்வளோ புல்லை சாப்பிடுதோ அது எல்லாமே வந்து பை த ஹெர்போ, அதுதான் வந்து என்னது கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. தட் ஆல்சோ மைனஸ் த மெட்டீரியல்ஸ் லாஸ்ட் அஸ் ஃபோயர்ஸஸ், அதோட வேஸ்ட்டு மெட்டீரியல் போக மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சியூமர்ஸ் per unit area per unit time after respiratory loss is called net secondary productivity. இப்போ நம்மளே வந்து we are consuming the food material, நம்ம என்ன பண்ணுறோம், we are using that for the respiration process only that glucose will be converted இல்லையா as an energy. ஸோ அப்போ வந்து என்னது நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ரெஸ்பிரேஷன் முடிஞ்ச பிறகு மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு யூனிட் ஏரியாவில் வந்து யூனிட் டைமுக்கு எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து என்னது நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அண்ட் ஈகோசிஸ்டம். மெயின் திங் 2 காம்போனன்ட்ஸ் என்னது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர். அந்த கன்சூமரில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி productivity. The rate of net synthesis of organic matter by a group of plants per unit area per unit time is known as community productivity. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொடியூசர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் பயோமாஸ் தான் வந்து என்னது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. அதாவது குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார எவ்வளோ அந்த பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் மீன்ஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆர்கானிக் மேட்டரை எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து என்னது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த 5 mark கொஸ்டின் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அண்ட் ஈகோ சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு செகண்டரி அண்ட் கம்யூனிட்டி ஆர் கிராஸ் ப்ரைமரி நெட் ப்ரைமரி எல்லாம் நடக்கும். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஏரியா, தேர் photosynthetic capacity, availability of nutrients, solar radiation, precipitation, soil type, topographic factors and other environmental factors. It varies in different types of ecosystem. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் இல்லையா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஃபோட்டோசிந்தசிஸ்னு படித்தோம் இல்லையா. அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன நடக்காது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸில் வந்து என்ன நடக்காது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது டியூ டு தி நான் அவைலபிலிட்டி ஆஃப் சூட்டபிள் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து have you understood this one?
ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம்னு பாருங்கள். த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ecosystem இஸ் நாட் டிட்டர்மைன்டு பை சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் பட் த ரேட் ஆஃப் டோட்டல் ஃபிக்சேஷன் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் வில் பி அக்கரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் ட்ரோபிக் லெவல்ஸ் இன் அன் ஈகோ சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் தான் உங்களுக்கு நியூ புக் ரிவைஸ்ட் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் திங் நோ நீட் டு ரீட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் ட்ரோபிக் லெவல் இன் அண்ட் ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டமில் வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்குது, ஹவு இட் வில் பி இன்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் அப்படின்னு பார்க்குறதா வந்து என்னது ட்ரோபிக் லெவல் இன் அண்ட் ஈகோ சிஸ்டம். ட்ரோபிக் லெவல் அப்படின்னாவே என்னது டிஃப்ரெண்ட் டைப் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். இங்கே வந்து க்ரீக் வேர்ட் ட்ரோபிக் அப்படின்னாவே ஃபுட் ஆர் ஃபீடிங் அப்படின்னா. So concept trophic level refers to the position of an organism in the food chain. The number of trophic level is equal to the number of steps in the food chain. The green plant producers occupying the first trophic level are called producers. The energy produced by the producers is utilized by the plant eaters, herbivores. They are called primary consumer and occupy the second trophic level T2. Then herbivores are eaten by carnivores, which is occupy the third trophic level. They are also called second consumer or primary carnivores. Carnivores are eaten by the other carnivores, which occupy the fourth trophic level T4. They are called the tertiary consumer or secondary carnivores. Some organisms which eat both plants and animals are called omnivores. Such organisms may occupy more than one trophic level in the food chain. So the concept of trophic level அப்படின்னாக்குள்ள இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவலில் ப்ரொடியூசர் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவலில் வந்து ப்ரைமரி லெவல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ். ப்ராபப்ளி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாவே என்னது க்ரீன் பிளான்ஸ். ஆட்டோட்ரோப் ஆர்கானிசம்ஸ் ஆர் க்ரீன் பிளான்ஸ் ஆர் தி ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ், அதாவது ஹெர்பிவோர் அனிமல்ஸ். த ஆர்கானிசம் விச் ஈட்டிங் இந்த பிளான்ஸ் ஆர் கால்டு ப்ரைமரி கன்சியூமர். அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவல் வந்து T1 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்து T2. தென் செகண்டரி கன்சியூமர், அதாவது ப்ரைமரி கன்சியூமரை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே செகண்டரி கன்சியூமர்ஸ். அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து P. ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவல் வந்து T1, செகண்ட் ட்ரோபிக் லெவல் T2, தென் தேர்டு ட்ரோபிக் லெவல் T3, தென் தேர்டு ட்ரோபிக் லெவல் T3 அண்டு அவங்கள வந்து ப்ரைமரி கன்சியூமர்னு சொல்லுவோம். தென் அந்த தேர்டு ட்ரோபிக் லெவலில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் ஆர் ஃபோர்த்து டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் T4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதையெல்லாம் தவிர ஆம்னிவோர்ஸ் அப்படின்றது. இந்த ஆம்னிவோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் வில் பி இட் போத் த பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் எனி லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இட் கம்ஸ் இன் டு எனி லெவல் ஆஃப் ட்ரோபிக் லெவல், தட் இஸ் கால்டு ஆம்னிவோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ட்ரோபிக் கான்செப்ட் ஆஃப் ட்ரோபிக் லெவல் அண்ட் ecosystem. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ட்ரோபிக் லெவல் வில் பி டினோட்டட் இன் த பிரமிட் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஆம்னிவோர்ஸ் இஸ் கால்டு, ஆம்னிவோர் இஸ் நத்திங் பட் it will be occupy more than the one trophic level in the food chain. Next வந்து energy flow அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேபிட்டை வந்து ஸ்னேக் வந்து ஈகிள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொடியூசர், ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர். இது எல்லாத்தையுமே க்ரோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் சம்டைம்ஸ் இட் வில் பி ஈட் சம் ரா கிரெயின்ஸ் இல்லையா. அதே மாதிரி இது சப்போஸ் ஒரு decayed parts of the rabbit also eaten by the crow, so that it is called omnivore. Okay, next
எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னக்குள்ளார the transfer of energy is from one place to one tropic level to another tropic level, that is called the energy flow. See here, the transfer of energy in an ecosystem between tropic levels can be termed as energy flow. அதாவது இந்த எதுக்காக வந்து ஒரு ட்ரோபிக் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து இட் வில் பி டிபெண்ட் ஆன் அனதர் லெவல் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னா ஃபார் த கெட்டிங் எனர்ஜி இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோபிக் லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆனது இன்னொரு ட்ரோபிக் லெவலுக்கு வந்து கன்வே ஆகிறது தான் வந்து என்னது எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இட் இஸ் த கீ ஃபங்க்ஷன் இன் அன் ecosystem. Part of the energy obtained from the sun by produced by transferred to consumer and decomposed through the each tropic level, while some amount of energy is dissipated in the form of heat. Energy flow is always unidirectional in an ecosystem. Energy flow அப்படின்றது எப்பயுமே வந்து யூனிடைரக்ஷனல் அப்படின்னா என்னென்னா இட் வில் நாட் ரிட்டர்ன் பேக். ஓகே. ஸோ இப்போ சன் இருக்குது அப்படின்னா சன்லேருந்து சோலார் எனர்ஜி இஸ் ட்ராப்டு பை த பிளான்ஸ். Then the plants will be producer. Then the producers இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஹெர்பிவோர்லேருந்து என்னத்துக்கு மாறும் கார்னிவர்ஸ், அது வந்து ப்ரைமரி கன்சியூமர். தென் த எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த செகண்டரி கன்சியூமர். தென் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த டெர்சியரி கன்சியூமர் அண்ட் டீகம்போசர்ஸ். ஸோ இது வந்து என்னது ஒன்லி த யூனிடைரக்ஷனல், இட் வில் நாட் ரிட்டர்ன் பேக். இங்கேருந்து எப்பயுமே வந்து என்ன இருக்காது ப்ரைமரி கன்சூமர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கோ இல்லை திரும்ப ப்ரொடியூசர்லேருந்து எனர்ஜி வந்து சன்கோ வந்து இருக்காது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் இன் அப்ரைட் டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் யூனி டைரக்ஷனல். எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு ட்ரோபிக் லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜி வில் பி ஃப்ளோ இன்டு த அனதர் ட்ரோபிக் லெவல் இன் த யூனி டைரக்ஷனல் மெத்தட். ஓகே. தென்